हे गाइस, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஐராவதேஸ்வரர் கோயில், தாராசுரம், கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் மானுமெண்ட். இது ஒரு கைடு எடுத்து இந்த கோயிலோட வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி இது வந்து 7 கோபுரம் இருந்துச்சான். எல்லாமே கால சீற்றம், அப்புறம் வந்து முகல் இவங்கெல்லாம் இன்வைட் பண்ணதில் நிறையா டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. நேச்சுரல் கலாமிட்டிஸ்னாலும் நிறைய டிஸ்ட்ராய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவல் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் இஸ் நோ மோர் நவ். இதே பக்கத்தில் வீடெலாம் வந்துச்சு பின்னாடி. இது எல்லாமே என்க்ரோச்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. வாங்க பார்க்கலாம். கோயில் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இது சிற்பக்கலைகள் தான் சோழர்களோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் இந்த கோயில் வந்து ராஜராஜ சோழனோட பேரம் கட்டினது. வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆச்சரியப்படுங்க. ஆச்சரியப்படுற மாதிரி தான் வந்து எல்லாம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த கோபுரத்துக்கு மேலே போகிறதுக்கு படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க. போய் பார்ப்போமா? ஆ, ஆல்மோஸ்ட் 2-3 டைம்ஸ் இங்கே வந்துட்டேன். பட் இந்த கோபுரத்துக்கிட்ட இது வரைக்கும் வந்ததே இல்லை. இன்றைக்கி தான் இந்த என்ட்ரன்ஸை பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. மேலே ஏறி பார்ப்போம். வாங்க, ஃபுல்லாக இடிஞ்ச பில்லர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த கோயில். பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனரி எல்லா சைடும். நடுவில் ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் மானுமெண்ட். இன்னொரு ஷாட் எடுப்போம். நம்ம அந்த கோயில் தான் போகணும். பார்க்கலாம். பாருங்கள், இடிஞ்சு போன பில்லர்ஸ். இதெல்லாம் தான் வெளிநாட்டு கடத்துறாங்க போல இருக்கு. ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். சரி, கீழே போனோம். கொஞ்சம் பார்த்து இறங்கணும். seems to be quite dangerous, so that is the place how we have to go. Okay, come. செம வெயில். ரொம்ப குறுகலான பாதை. இந்த மாதிரி குண்டா இருக்க ஆட்கள் கஷ்டப்பட்டு தான் வரணும்.
பாருங்க. ஓகே, லெட்ஸ் கோ. என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். மீன் துவாரகத்துக்கு. பாருங்க, வாங்கிக்கிறேண்ணா. This is a must visit temple in your lifetime. எவ்வளோ சூப்பராக செதுக்கிருக்காங்க, வாய்ப்பே இல்லை. கோயிலோட பேர் ஐராவதீஸ்வரர்னு பேர். ஐராவதம்ன்றது வெள்ளை யானை, இந்திரனோட வாகனம். அந்த வெள்ளை யானை துர்வாச ரிஷியால் சாபத்துக்குள்ளாகுது. ஸோ அந்த சாபம் அடைஞ்ச அந்த யானை இங்கே இந்த கோயிலுக்கு வந்து தான் இழந்த கலரை திரும்ப இங்கே வந்து ரெக்கவர் பண்ணுற இடம் தான் இந்த ஐராவதீஸ்வரர் கோயில். ஸோ அந்த ஐராவதம் இங்கே வந்து வழிபட்டதுனால இந்த கோயிலுக்கு ஐராவதீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேர். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு, தஞ்சாவூர் 10ஆம் நூற்றாண்டு, அவர் பையன் கட்டின கங்கை கொண்ட சோழபுரம் 14ஆம் நூற்றாண்டு, இது அவங்களுக்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன் 12ஆம் நூற்றாண்டு.
ஸோ அப்பா பையன் பேரன்னு 3 சோழர் கால கோயில் லிவிங் டெம்பிள் கூட இது உலக ஒன் ஆஃப் த யுனெஸ்கோ மானுமெண்ட், உலக பாரம்பரிய சின்னமும் கூட. இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் 2004 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லாம் 1985 இந்த கோயில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது 2004. இதுவும் பையன் கட்டின கங்கண சோழபுரமும். இந்த கோயில் முழுக்க சிற்பத்துக்கு பெயர் போன கோயில். ஸோ இந்த உள்ள சிற்பம் மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள், எதுலேயும் குறிப்பாக நேர்த்தியான சிற்பம், அதான் இங்கே ஸ்பெஷலு. எங்கே பார்த்தாலும் விரல் நுனி சிற்பத்துக்கு தான் இங்கே பேர் போன. மினியேச்சர் 1.5 இன்ச்சில் 1 இன்ச்சில் அவ்வளோ வேலைப்பாடுகள் இந்த கோயிலில் மட்டும்தான் பார்க்கலாம். வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு நேர்த்தியான விசேஷமான ஒரு கோயில் இது. நீங்கள் பார்க்குற இந்த சிலை பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லா சிவன் கோயில்லையுமே அர்த்தநாரீஸ்வரர் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே உள்ள இந்த சிலை ரொம்ப விசித்திரமானது. உலகத்திலேயே இந்த வேர்ல்டுலேயே எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு சிற்பம் இங்கே மட்டும்தான் பார்க்கலாம். எஸ்பெஷலாக தாராசுரம் கோயிலில் மட்டும்தான். இதுக்கு பேர் அர்த்தநாரி சூரியன்னு பேர். பொதுவாக அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்றது ஆஃப் சக்தி ஆஃப் சிவன். இது இந்த கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேரியட் டெம்பிள். இந்த கோயில் ஃபுல் அண்ட் ஃபுல் சேரியட் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரத கோயில்னு சொல்லுவோம். நம்ம கும்பகோணத்தில் ரத கோயில் ஒரு 4-5 கோயில் இருக்குது. அதில் இதுவும் ஒரு கோயில். ஒரு பக்கம் குதிரை, ஒரு பக்கம் யானை. ஸோ இந்த ரெண்டுமே இந்த தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பான ஒரு கோயில் இது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ரொம்ப அலங்காரம் பண்ண ஒரு குதிரை. சொர்க்கத்துலேருந்து வந்த தேர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ டெக்கரேஷன் இருக்கும். ஒரு சில பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா முகல்ஸ் படையெடுப்பில் உடைச்சிட்டாங்க. இது உள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே டேமேஜ்டு பீஸாக எல்லாம் டேமேஜ் ஆனதாக இருக்கும். இந்த குதிரைக்கு கீழே புத்தர் தவம் பண்ணுற மாதிரி ஒரு சிற்பம் பார்க்கலாம். அது ரொம்ப இங்கே ஸ்பெஷலான ஒன்று. புத்தர் தவம் பண்ணுற மாதிரி குதிரைக்கு கீழே ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன சிற்பத்தில். இதே மாதிரி தஞ்சாவூர்லேயும் ஒன்று பார்க்கலாம். இந்த வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான அலங்கரிக்கப்பட்ட ஒரு வீல் அது. அவ்வளோ இந்த வீலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த வீல் அந்த காலத்தில் சன்டயல்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. சன்டயல்னால் சூரியனை பார்த்து டைம் சொல்கிறது. இதுவும் பார்த்திங்கன்னா காலத்தை குறிக்கிறதுக்காக, நாட்களை குறிக்கிறதுக்காக பண்ணது தான் அது. அந்த கவுண்டிங் நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு ஈஸியாக அதை அவங்க அப்சர்வ் பண்ணி அந்த டைம் ஷெட்யூல்னு கரெக்டாக சொல்லுவாங்க. இது இந்த ரன்னிங் எலிஃபண்ட். பொதுவாக யானை நிற்கும்போது அதோட வாலை கீழே தொங்கிட்டு இருக்கும். அந்த யானை ஆக்ரோஷமாக ஓடும்போது அதோட வால் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். இதை நம்ம யாரும் மோஸ்ட்லி கவனிக்கிறது இல்லை. அவங்க சோழ சிற்பிகள் அந்த வாலை கவனிச்சிருக்காங்க. யானையோட அந்த முடி கூட எப்படி இருக்குமோ அந்த ரியலிஸ்டிக்ஸ் இங்கே பார்க்கலாம். யானை இந்த ஓடுற மூமெண்ட்டை கூட இங்கே பார்க்கலாம். யானை ரன்னிங்கில் எப்படி இருக்குமோ அந்த மூமெண்ட் இருக்கும். யானையோட மேலே உள்ள அந்த பெல்லு கூட கிராஸாக இருக்குது பாருங்கள். அது ஓடுற அந்த ஸ்பீடில் அந்த காற்றுல பெல்லு கூட கிராஸாக போகுது. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்த்து வடிவமைச்சது தான் இந்த கோயில் முழுக்க. இங்கே எல்லா இடத்துலையுமே விதவிதமான யாழிகள் பார்க்கலாம். எல்லாமே இதெல்லாம் வந்து சிம்ம முக யாழி. சிம்ம முக யாழின்னா சிங்கம் ஃபேஸ் இருக்கும், மற்ற விலங்குகளோட கலவை இது. ஒரு சில யாழி பார்த்திங்கன்னா இந்த யானையோட தந்தம் இருக்கும். அது வந்து யானை, அதாவது லைன் ஃபேஸு எலஃபண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது யானை இங்கே இருக்குது. அந்த மாதிரி வித்தியாசமான யாழி பார்க்கலாம். ஸோ சிம்ம முக யாழி, யானை முக யாழி, நிறைய யாழிஸ் இருக்குது. இது நாகராஜன் பேர், பாம்புகளின் தலைவர். அது இந்த 5 தலை பாம்பும் 5 ஃபிங்கர்ஸ், நம்ம நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு சொல்கிற அந்த முக்கியமான அந்த 5 எலமெண்ட்ஸ், நேச்சுரல் எலமெண்ட்ஸை குறிக்கிறதுக்காக அந்த 5 தலை பாம்புன்னு சொல்கிறோம். அவர் முக்கியமானவர் அகஸ்திய ரிஷி. அகஸ்தியர் ரிஷிகளுக்கெல்லாம் முக்கியமானவர், ஷார்ட்டானவர், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். இங்கே ஸ்டெப்ஸில் கூட அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே அவ்வளோ டிசைன். இங்கே ஒரு சாதாரண ஸ்டெப்ஸில் கூட அவ்வளோ டிசைன் இருக்கிறது இந்த கோயில் மட்டும்தான். எங்கே பார்த்தாலுமே டிசைன்ஸ், சிற்ப வேலைப்பாடுகளுக்கு ரொம்ப பெயர் போன கோயில் இது.
இது முக்கியமான ஒரு ஹால். இந்த நேமுக்கு பேர், அந்த மண்டபத்துக்கு பேர் ராஜகம்பீர திருமண்டபம் அப்படின்ற பேர். ராஜகம்பீரன் அப்படின்றது இந்த கோயிலை கட்டின 2ஆம் ராஜராஜனோட சிறப்பு பெயர்களில் இது ஒன்று. இந்த கோயில் கட்டினவர் பேர் 2ஆம் ராஜராஜ சோழன். இவர் வந்து பேரா, அது 3வது ஜென்ரேஷன். அது இந்த கோயில் கிட்டத்தட்ட 850 வருஷம் பழமையான கோயில். இந்த மண்டபம் ரொம்ப 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 நிறைய நேர்த்தியான டிசைன்ஸ் உள்ள மண்டபம். இந்த மண்டபத்தோட பேர் கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க, அந்த சோழர் கால சிற்பிகள். அது இந்த பிள்ளைல பார்க்கலாம். ஸ்ரீ ராஜகம்பீர திருமண்டபம்னு அந்த கால தமிழில் எழுதியிருக்காங்க கல்வெட்டில், மண்டபத்தோட பேர். அதேமாரி இந்த மாதிரியான ஒரு 8 பில்லரில் இந்த நேம் பதிச்சிருக்காங்க. அதை நம்ம கண் கூட பார்க்கலாம். இது இங்கே இந்த ஹாலில் நம்ம டோட்டலாக 108 பில்லர்ஸ் இருக்குது, 108 தூண்கள் இருக்குது. இந்த 108 தூண்களும் 108 பரதநாட்டிய கரணங்களுக்காக, அதை குறிக்கிறதுக்காக 108 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 108ல் ஒரு 8 பில்லர் மட்டும் யாழி பில்லரும்போம். ஒரு விலங்கு உட்காந்துருக்கு, மித்தலாஜிக்கல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாழி, இதெல்லாம் யாழி பில்லர்ஸு. ஒரு பில்லர்லேயும் 7 விலங்குகளோட கலவை இருக்குது. அது என்னென்ன விலங்குகள் அப்படின்னா, இந்த ஆட்டு கெடாவோட 2 கொம்பு, பன்றியோட 2 காது, இந்த யானையோட அந்த தந்தம், அந்த தும்பிக்கையை சொல்லலாம். உடம்பு சிங்கத்தோட உடம்பு, இந்த லயன் பாடி சொல்லலாம். கண்ணு இந்த வாயும் சைனீஸ் ட்ராகன் சொல்லலாம். இந்த கால் நகம் பார்த்தீங்கன்னா கருடர், முன்னாடி மாட்டோட வால். மொத்தம் 7 விலங்கு. இதே மாதிரி மொத்தம் 8 பில்லர்ஸ் இங்கே இருக்குது இந்த ஹாலை சுற்றி. இது 7 விதமான யாழிகள், எல்லாம் ஒரே 7 விதமான யாழிகள் தான். 8மே டிஃப்ரெண்ட்டாக அதை அந்த தும்பிக்கையை சாச்சிக்கிட்டு அதோட பொசிஷன்ஸ் மாறி வரும். எதுவுமே ஈவனாக இருக்காது. தூக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஈவன் கிடையாது. எல்லாமே ஒன்று ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் தும்பிக்கை. இது இங்கே உள்ள இந்த பில்லர்ஸில் எந்த பில்லர் பார்த்தாலும் உங்களுக்கு அடுத்த பில்லர் தெரியாது. எல்லாமே ஈவன் அலைன்மெண்ட்டில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் இந்த ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இந்த கோவிலில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் அலைன்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. எல்லா பில்லர்லேயுமே வேலைப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பில்லர் மட்டும் இல்லை, சீலிங்ஸில் கூட அவ்வளோ வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில் அது. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 1 கோடி சிற்பங்கள் இங்கே இருக்குது. கல்லும் கதை சொல்லும் தாராசுரம்னு இந்த கோயிலுக்கு ஒரு பேரே உண்டு. அவ்வளோ அழகான ஒரு கோயில். இதெல்லாம் நடன மங்கைகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நடன மங்கைகளும் ஒரு டிசைன்ஸ் இருக்காங்க. ஒன்று ஒரு டான்ஸ் போஸ் எல்லாமே. ஸோ இந்த பில்லர், இந்த ரோ ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸிங் லேடிஸ் தான் இருப்பாங்க. இந்த ரோ ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே டான்ஸ் பண்ணுற மூமெண்ட்ஸ், ஒன்று ஒரு மூமெண்ட்ஸை பார்க்கலாம் நடன லேடிஸ். ஒரு பில்லரும் 12 அடி ஹைட்டு, எல்லாமே சிங்கிள் ஸ்டோன். ஸோ இந்த கோயிலில் நிறைய விதமான கல் தெரிச்சியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒயிட் கிரானைட்டு. ஒரு 4 பில்லர் மட்டும் கருப்பு கலரில் இருக்கும், பிளாக்கில் பண்ணது. எதுக்காக இந்த ஒயிட்டு பிளாக்கை சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கல்லுக்கும் ஒரு தன்மை இருக்குது. ஒயிட்டில் இவ்வளோ தான் பண்ண முடியும், ஆனால் இது பிளாக்கு. எக்ஸ்ட்ராடினரியான சிற்ப வெளிப்பாடுகள் இதில் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலுமே இந்த டிராயிங்ஸ் பண்ணுறது, யாழிகள் இதெல்லாம். ஸோ அந்தமாரி ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய நேர்த்தியான வேலைப்பாடுகள் இந்த கருப்பு கலரில் பண்ணலாம். அதுக்காக தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்டோனை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது
இந்த டான்ஸிங் கணேஷான்னு பேர். டான்ஸிங் கணேஷா விநாயகர் டான்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப அழகாக இருப்பார். இவ்வளோ தான் சைஸு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த பெரிய அவரோட தொப்புளில் இந்த சின்ன ஹோல் தொப்புள் இருக்கும். இந்த பெரிய வயிற்றில் தொப்புள் பார்க்கலாம். மேலே பூநூல் கூட போட்டிருக்காரு. ஸோ அவ்வளோ டீட்டெயில்ஸை நம்ம இந்த டான்ஸிங் கணேஷா பார்க்கலாம். நமக்கு எல்லாமே புடைப்பு சிற்பங்கள் தான் டான்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே. இந்த லேடிஸ் டான்ஸ் பண்ணுறது நிறைய அப்படி எக்ஸ்ட்ராடினரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த யாழிகள், வித்தியாசமான யாழிகள் சொன்னானே அந்த யாழிகள் தான். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான யாழிகள். அந்த பக்கம் சிவன் மட்டும் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு போஸ் இருக்கும், ரொம்ப சின்ன சைஸில். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் போன கோவில். ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த இதெல்லாம் ரொம்ப சின்ன சைஸ் சிவன் மட்டும் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்காங்க. அது இங்கே பார்க்கலாம். இது சின்ன சிற்பம், சிவன் பார்வதி, ரொம்ப அழகானது. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. கஜ சம்ஹாரமூர்த்தின்னு பேர். யானை உரிச்ச தேவர்னு சொல்லுவோம். ஸோ யானை உருவில் இருக்கிற அசுரனை வதம் பண்ணி ரொம்ப உக்கிரமாக இருக்கார் சிவன். அவரோட உக்கிரத்தை தலைமுடியில் கூட பார்க்கலாம். ரொம்ப ஃபயராக இருக்கும். ஒரு தலைமுடியும் நெருப்பு மாதிரி, அந்த அளவுக்கு அவருக்கு கோபம். காரணம் இந்த யானை கஜமுகாசுரன், இந்த யானை உருவில் அசுரனை வதம் பண்ணது அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் இந்த தலைமுடியில் தெரியுது. இது ஊர்துவ தாண்டவம்னு பேர். சிவன் டான்ஸ் ஆனது இது. சிதம்பரம் நடராஜர் கோவில் தான் அங்கே டான்ஸ் பண்ணது தான். ஸோ அந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் அந்த காளிக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் டான்ஸ் வருது. அதில் காளி தோத்துறாங்க, சிவன் ஜெயிச்சிடறாரு. அந்த ஊர்துவ தாண்டவம் தான் அது. ஸோ காதலை தூக்கி இந்த கீழே விழுந்த அந்த தோட்டை காலாலேயே மாட்டுவார். அது ஊர்துவ தாண்டவம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. சிதம்பரம் நடராஜரில் அவர் ஆடின அந்த டான்ஸை பார்க்கலாம். இந்த ரவுண்டாக உள்ளதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தின எண்ணெய் தீபங்கள் இதெல்லாம் ரவுண்டாக உள்ளது. நிறைய இங்கே ஆயில் லேம்ப்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஆயில் லேம்ப்ஸ். இப்போ தான் நம்ம வீட்டில் நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டான லைட்ஸு. அப்போல்லாம் எல்லாமே விளக்கு தானே, ஆயில் சுற்றி கோயில் எண்ணெய் விளக்குகள் தீபங்கள்லாம் இதுதான். நிறைய தீபங்களை பார்க்கலாம். கோயிலுக்கு பின்னாடியும் நிறைய இருக்குது. இது பார்வதி பெரிய நாயகி அம்மன் பேர். பார்வதி தேவி பெரிய நாயகி அம்மன். இவங்க ரெண்டு பேரும் பார்வதியோட துவாரபாலகர். ஸோ நம்ம சிவனுக்கு துவாரபாலகர் இருக்காங்க, அவங்க பேர் சண்டி முண்டின்னு பேர். விஷ்ணுவுக்கு துவாரபாலகர் இருக்காங்க, அவர் ஜெயன் விஜயன்னு பேர். இவங்க ஆஷா உஷா அப்படின்ற பேர். இந்த பில்லரும் நான் சொன்ன மாதிரி கருப்பு விதமான ஒரு கல்லில் பயன்படுத்தப்பட்ட இந்த பில்லர் தான் இது. இந்த ஸ்டோனில் இது என்ன ஸ்பெஷல்னால் இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது கையை வச்சு அமுக்குனிங்கன்னா ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த ஷார்ப் இன்னமும் குறையில. இது அந்த கஜ சம்ஹாரமூர்த்தியோட மினியேச்சர் இங்கே பார்க்கலாம். அங்கே அந்த பில்லரில் பார்த்தது பெருசு, இது சின்னது. ஸோ இந்த மாதிரி இங்கே டாப் டு பாட்டம் நிறைய நேர்த்தியான விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் இந்த பாருங்க, இந்த லேடி எவ்வளோ அழகாக. ஒரு லேடிஸை இதுக்கு மேலே அழகாக காட்ட முடியாது. அவங்க உடம்புலேருந்து அவ்வளோ டாப் டு பாட்டம் டிசைன், அந்த ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டுக்கிற ஆபரணங்கள்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த நடன மங்கை அவங்க தனி ஒரு போஸோடு இருப்பாங்க. அதனால தான் இந்த கல்லை சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே உள்ளதுலேயே இந்த பில்லர், இந்த ஆளுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன சிற்பம் ஒரே ஒரு இடத்துல தான், அதுவும் இந்த பில்லரில் தான். இது இந்த கருப்பு வகையான கல். சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸு, இதுக்கு மேலே இந்த சின்னதே கிடையாது. மைக்ரோ கார்விங்னு சொல்லுவோம், மினியேச்சர்.
ரொம்ப 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 சின்ன சைஸ். இங்கே தான் பார்க்கலாம். சிவன் வித் பார்வதி. இது சின்ன சின்ன உருவத்தில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பக்கம் லெஃப்டில் பார்வதி உடம்பு, இங்கே சிவனோட உடம்பை பார்க்கலாம். இது இந்த ரன்னிங் எலஃபண்ட்டை பார்க்கலாம். அங்கே நம்ம அங்கே கீழே பார்த்த மாதிரியே இது சின்ன சைஸில் ஓடுற யானை. இங்கே அதே இந்த டான்ஸிங் கணேஷா மேலே பார்க்கலாம். மேலே நர்தன கணபதி. ஸோ இவ்வளோ வேலைப்பாடுகள் மிகுந்த இந்த கல் தான் பிளாக் கலரில் பண்ண ஸ்டோன். சாமி உண்டு இல்லைம்மா. குழல் ஊதும் சிவன். பொதுவாக குழல் ஊதுறது கண்ணன். கண்ணன் தான் ஃப்ளூட் வாசிப்பார். ஆனால் இங்கே கோயிலில் மட்டும்தான் சிவன் ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. சிவன் கையில் அந்த புல்லாங்குழல், கிருஷ்ணன் மாதிரியே அந்த அழகாக அந்த ஸ்டைலாக நிற்கிறாரு. எப்படி ஒரு கிருஷ்ணன், எப்படி ஒரு சிவனை சொல்கிறோம் அப்படின்னா, சிவன் கையில் மழு இருக்கும், மான் இருக்கும். மழுன்றது கோடாலி, அவர் அழிக்கும் கடவுள், ஆக்ஸ் ரெப்ரசன்ட் ஐம் டெஸ்ட்ராயர், அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மான் பார்த்திங்கன்னா, மான் வந்து வேதத்தை குறிக்குது. ஸோ ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான்ன்றதுக்காக தான் மான் மழு. விஷ்ணு கையில் சங்கு சக்கரம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அவரோட இந்த அவரோட சர்வன்ஸ் இங்கே கீழே பார்க்கலாம். இவங்கெல்லாம் சர்வன்ஸ் பார்க்கலாம். ரொம்ப அழகான குழலூதும் சிவன் அப்படின்றது இங்கே தான், எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே எல்லாமே இந்த டான்ஸ் நடன மங்கைகள் எல்லாருமே எங்கே பார்த்தாலுமே டான்ஸ் பண்ணுறது டிஃப்ரெண்டான பொசிஷன்ஸில் கையில் வெப்பனோடு இருப்பாங்க. இந்த மங்கைகள்லாம் வீர மங்கைகள்லாம் இவங்கெல்லாம். ஸோ இன்னொன்று, இங்கே இந்த தலைக்கு மேலே ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இது. ஸோ ராவணன் சீதையை கடத்தி அசோகவனத்தில் வச்சுருப்பார். அப்போ ஹனுமார் சீதையை மீட் பண்ணி ராமத்துக்காக ஒரு கனகழி கொடுப்பாங்க, அந்த ரிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்பாட்டு தான் அது. ஹனுமார் கையெடுத்து கும்பிட்றாரு, சீதா மாதா உட்காந்துருக்காங்க. ராமாயணத்தில் முக்கியமான ஒரு பாட்டு இது, ஹனுமார் மீட்டிங் சீதா, அந்த ஈவெண்ட்டு. ஓகே. லேடிஸ் 3 விதமாக டான்ஸிங் பண்ணுறாங்க. ஃபேஸ் ஒன்று தான், ஆனால் 3 விதமான அந்த பாடி டைரெக்ஷன்ஸ் வேறு இருக்கும். இது எப்படி பார்க்குறதுன்னா, இந்த ரெண்டையும் மறைச்சிட்டிங்கன்னா கை கீழே காலை மேலே, இதை மறைச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல் பாடி, இதை மறைச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல் பாடி. 3 in 1, 1 2 3ன்னு 3 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் அந்த போசஸ் மாறி வரும். டான்ஸிங் யோகான்னு பேர். இங்கே ரொம்ப அழகான ஒரு சிற்பம். இந்த கோயிலில் உள்ளதுலேயே ஒரு சில சிற்பங்கள் ரொம்ப நேர்த்தியான கல்லில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதில் இது ஒன்று. கங்காதேவின்னு பேர். கங்காதேவி, இந்த கங்கை புனித நதி, அந்த நதியை ரொம்ப அழகாக ஒரு கடவுளாக செதுக்கியிருக்காங்க. கங்காவோட சிலது தலையிலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்ம இந்திய பெண் மாதிரி காலில் மெட்டி, கொலுசு, அது பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மாடல்ஸ் நேர்த்தி இருக்கும், அவ்வளோ நிறைய இருக்கும். அழகான ஒரு இந்த ஹிப்பில் ஒரு நளினம் இருக்கும், பெண்டான ஒரு இடுப்பு பார்க்கலாம். ஸோ இந்த கழுத்தில் இந்த தாலி போட்டிருக்காங்க, மாங்காலி சூத்திரம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் போட்ட அந்த வெட்டிங் ஏரியா தாலி பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகான ரொம்ப ஷைனிங்கான அந்த ஸ்டோன். அந்த மூக்கு அழகான ஒரு ஜென்டிலான ஒரு ஸ்மைலை பார்க்கலாம். அந்த கண் பார்த்திங்கன்னா மீன் மாதிரி இருக்கும். புருவங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது எங்கே பார்த்தாலுமே டெக்கரேஷன், அதான் இந்த ஸ்டோனோட குவாலிட்டி. கங்கா மாதாவோட அந்த தத்ரூபமான ஒரு சிலை. ஒரு கையில் இந்த கலசம் இருக்கும், புனித நீர் ஒரு கையில், இந்த கையில் அந்த நம்ம லோட்டஸ் தாமரை இருக்குது, தாமரை பார்க்கலாம். இன்னொன்று இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இந்த நகம் நம்ம நகம் மாதிரி ஒரிஜினலாக இருக்கும். ரொம்ப வளன்னு இருக்கும். அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன்லேயே அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்றதை நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒரிஜினல் நகம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் இன்னும் குறையாமல் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோனோட ஒரு குவாலிட்டி. இது நந்தி தேவர், அதிகார நந்தின்னு பேர். ஸோ எல்லா சிவன் கோவில்லையுமே வெளியில் உட்காந்துருக்கிறது நந்தி. அது விலங்கு உருவம், இது மனித உருவம்.
ஸோ சிவனும் நந்தியும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான்ன்றதுக்காக தான் சிவனை மாதிரியே இந்த நந்தி தேவரை, இந்த நந்தி பகவானை அவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. சிவன் கையில் உள்ள மாதிரி ஒரு கையில் மழு, ஒரு கையில் மான் இருக்கும். சிவனுக்கு உள்ள மாதிரி நெற்றி கண் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்து நிறைய ஆபரணங்கள், உடைவாள், கரும்பு குச்சி. ஏன்னா இவர் ஒரு தப்பு தண்டனை கொடுப்பவர் அப்படின்றதுக்காக தான் உடைவாள் அந்த கையில் வச்சிருக்கு. ஸோ டாப் டு பாட்டம் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும் நிறைய. ஏன்னா பொதுவாக பிரதோஷம் காலத்தில் நம்ம முதல்ல வழிபடுறது இவரை தான், அதாவது நந்தியை தான். நந்திக்கு தான் அபிஷேகம்லாம் பண்ணி அப்புறம் தான் சிவனை வழிபடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமானவர் அவர். அதிகார நந்தின்னு பேர். சிவனோட அதிகாரம், பவர்ஸ் எல்லாமே இவர் தான். இவர் இல்லாமல் கைலாயத்தில் கூட யாரும் உள்ளே நுழைய முடியாது. அந்த அளவுக்கு இவர் முக்கியமானவர். கைலாயத்தோட என்ட்ரன்ஸ் கேட் கீப்பர் இவர் தான். இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். கண்ணப்ப நாயனார்னு பேர். இவர் ஒரு வேடருக்கு உண்டான அந்த முறுக்கு மீசை தாடியோட ரொம்ப அஜானுபாகவா ரொம்ப பவர்ஃபுல்லாக நிற்கிறாரு. இவர் போட்டிருக்கிற அந்த ஆபரணங்கள்லாம் வேடருக்கு உண்டான அந்த மணி ஊசி மணிகள் அதனாலான ஆபரணங்கள். இவர் பார்த்திங்கன்னா இவர் இந்த கையில் வில் அம்பு வச்சுருக்காரு. அவர் வேடர்ன்றதுக்கான ஒரு உதாரணம். இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஆஃப் ட்ரெஸ்ஸு. இப்போ நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணுற ஆஃப் மாடல் ஆஃப் ட்ரெஸ் இது. இவர் போட்டுக்கிற செருப்பு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜென்ஸ் யூஸ் பண்ணுற தோல் செருப்பு, கட்டை விரல் உள்ளே போயிட்டு அந்த பல ஆயிரத்துக்கு முன்னாடியே இவர் இந்த செருப்புலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த தோல் செருப்பான ஒரு மாடல் தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இவர் சிவனுக்கு தன் கண்ணையே கொடுக்குறாரு. தன் கண்ணை எடுத்து இந்த அம்பால் தன் கண்ணை உயிரோடு இருக்கும்போதே தன் கண்ணை ரியலாக நோண்டி சிவலிங்கத்தில் வைக்கிறார். அதனால தான் இவர் பேர் கண்ணப்ப நாயனார்னு பேர். இவர் 63 நாயன்மார்களில் ஒருத்தவர் கண்ணப்ப இவர் ஒரு வேடர். இது வீணையெல்லாம் ஞான சரஸ்வதின்னு பேர். பொதுவாக சரஸ்வதி கையில் வீணை இருக்கும், ஆனால் இங்கே கையில் வீணை கிடையாது. வீணையை மட்டும் எடுத்துகிட்டு நிறைய விஷயங்களை சேர்த்துருக்காங்க சோழ சக்திகள். என்னென்ன விஷயம்னா நெற்றி கண் பார்க்கலாம். இந்த 3வது கண் அறிவு கண்ணுக்காக உள்ளது. நிறைய ஆபரணங்கள், இந்த கழுத்தில் இந்த தாலி இவங்க பிரம்மனோட ஒய்ஃப், அதனால் கழுத்தில் இந்த தாலி பார்க்கலாம். இவங்க உட்காந்துருக்கிறது பத்மாசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் இது. உட்காந்துருக்கிற சீட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் லோட்டஸ், தாமரையில் உட்காந்துருக்காங்க சரஸ்வதி. பிரம்மன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி. கையில் இந்த ருத்ராட்ச ஸ்படிக மாலை கையில் இருக்குது. இந்த கையில் அந்த கலசம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த ஓலைச்சுவடி பார்க்கலாம். இது சென் முத்திரை, முக்கியமான ஒரு லோகோ. அது சென் முத்திரைன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் கையில் வீணை மட்டும் இல்லை. வீணையில் சரஸ்வதியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பார்க்கலாம். ஒரு 3 லேடிஸ் டான்ஸ் பண்ணுறாங்க. 3 பேருக்கு மொத்தம் 6 கால் இருக்கணும், ஆனால் இங்கே 4 கால் தான் இருக்குது. 1 2 3 4, ஆனால் 3 பேர் இருக்காங்க. எப்படி இல்லை, ஆனால் 6 கால் இருக்குது. ஹைட் பண்ணி பார்க்கணும். இது எப்படி பார்க்குறதுன்னா, இதை மறைச்சிட்டிங்கன்னா அந்த பக்கம் 2 கால், இதை மறைச்சிட்டிங்கன்னா இவருக்கு 2 கால், சென்டரை மறைச்சிட்டிங்கன்னா இந்த சைடை மறைச்சிட்டிங்கன்னா சென்ட்ரல் லேடிக்கு 2 கால், மொத்தம் 6 கால். இது ஒரு மேஜிக்கான ஒரு சிற்பம். அது இங்கே தான் பார்க்கலாம், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஈவன் நம்ம கீழே கூட அவ்வளோ டான்ஸ் ப்ராசஸ் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல கூட டான்ஸ் கார்விங்ஸ் இங்கே தான், எங்கேயும் பார்க்க முடியாது. இது கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அது 2 பேரும் உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள், காலை மடக்கிக்கிட்டு. அது இதுதான் பார்க்கணும். ஒரு காலை மட்டும் விட்டுட்டு ஒரு காலை மடக்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கையை ஊனிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இது மீனாட்சி சுந்தரர் திருக்கல்யாணம். சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. சிவன் பார்வதி கரம் பிடிச்சு நிற்கிறாங்க. கீழே உட்காந்துருக்கிறது பிரம்மன் தான் கல்யாணத்துக்கு வேதம் மந்திரம் வருகிறாரு. இவர் விஷ்ணு தான் பார்வதியை சிவனுக்கு தாரவாக்குறாரு. ஏன்னா விஷ்ணுவோட தங்கச்சி தான் பார்வதி. ஸோ அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் தான் இந்த ஈவெண்ட்டில். இது
இது மகிஷாசுர மர்தினின்னு பேர். ஸோ பல கையோட பல ஆயுதங்களோட அந்த காளி போஸ் கொடுக்கறது. கீழே அவங்களோட இவர் ஒருத்தர் டான்ஸ் பண்ணுறாரு. அது டான்ஸ் பண்ணிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு லேடி டான்ஸ் பண்ணுறாங்க. இது மகிஷாசுர மர்தினி காளியோட ஒரு அமைப்பு. இங்கே இது சிவனும் பார்வதியும் ரொம்ப ஸ்டைலாக தன்னோட வாகனத்தில் கையை வச்சுட்டு நிற்கிறாரு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சிவன் முகத்தில் சிரிப்பை பார்க்கலாம். அதுதான் இதில் அதெல்லாம் ஸ்பெஷலு. 4 கை, ஒரு கையில் மழு, ஒரு கையில் மான், இங்கே 2 கை ரிஷபம் அவரோட வாகனம். ஃபேஸில் ஒரு அழகான ஒரு சிரிப்பு, இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். பார்வதி ஃபேஸ்லேயும் சிரிப்பை பார்க்கலாம். இந்த மாதிரி சிரிப்பை பார்க்குற சிற்பங்கள் 1-2 தான் இங்கே. அவ்வளோ அழகான ஒரு ஸ்மைல் ஃபேஸ் இங்கே பார்க்கலாம். என்ன போனால் உள்ள ஆயில் லேம்ப். அந்த காலத்தில் எண்ணெய் இந்த ஆயில் லேம்ப் வச்சு அதில் ஒரு 3 அடிக்கு அந்த எண்ணெய் பாத்திரம் வச்சு எரிய விடுறதுக்கு அமைப்பு தான் அது ஆயில் லேம்ப்பு. கோயிலை சுற்றி நிறைய அந்த எண்ணெய் விளக்குகள் நிறையா இருக்குது. இது எல்லாமே இதெல்லாம் இந்த யாழிகள், மித்தலாஜிக்கல் அனிமல், புராதன கால விலங்குகள் எல்லாமே. யாழி டிஃப்ரெண்ட்டான யாழி மேலேயும் பார்க்கலாம். சின்ன யாழி, பெரிய யாழி. இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா இந்த நந்தியோட எல்லா தலையும் உடைச்சிட்டாங்க. முகலாயர்கள் படையெடுப்பில் நந்தி தலை ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாகவே டோக்கன் பண்ணிட்டாங்க. எல்லாமே படையெடுப்பு காரணமாக எல்லா நந்தி தலையும் உடைச்சிட்டாங்க. எதுவுமே முழுசாக இருக்காது. இது தட்சிணாமூர்த்தி, குரு பகவான். ரொம்ப அழகான தட்சிணாமூர்த்தி. ஓகே. உத்பவர் சிவன் எடுக்கிற வித்தியாசமான ஒரு உருவம். சிவன் அடிமுடி காணாதவர் பேர். இது சிவனோட காலு தெரியாது, தலை முடி தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிருகம் ஒன்று அவருக்கு காலுக்கு கீழே சுரண்டுது. அது என்னென்னா விஷ்ணு எடுக்கிற வராக அவதாரம். வராக அவதாரம் எடுத்து சிவனோட காலை பார்க்குறதுக்கு தரையை நோண்டுறாரு, பூமியை நோண்டுறாரு. அந்த பக்கம் பிரம்மன் எடுத்த அன்னப்பறவை ஒன்று அவர் தலைக்கு மேலே இருக்கும். அது அன்னப்பறவை பிரம்மன் எடுக்கிறாரு. ஸோ அவர் பறவையாக மாதிரி அவரோட தலை முடியை பார்க்குறதுக்கு மேலே போகிறாரு. அந்த கதை அது. அடிமுடி காணாதவர். ஸோ பல வருடங்கள் இப்போ கழிக்குது. ஆனால் யாராலையும் அவரோட விஷ்ணுவாலையும் காலடியை பார்க்க முடியல, பிரம்மனால் தலைமுடியும் பார்க்க முடியல. ஸோ விஷ்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி வந்துடுறாரு. என்னால் பார்க்க முடியலன்னு அவர் ஒத்துக்க மறுக்கிறாரு பிரம்மன். ஸோ 4 தலை இருக்குன்ற ஒரு நான் படைப்பு தொழில் நான் தான் பண்ணுறேன்ற ஒரு கர்வம். ஸோ அதனாலேயே என்ன பண்ணுறாரு, சிவன்கிட்ட உங்கள் தலைமுடியை நான் பார்த்துட்டேன்னு பொய் சாட்சி சொல்கிறாரு. அதனால சிவன் ரொம்ப கோபமாகி அவரை சபிக்கிறாரு. அதனால் அவருக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. புஷ்கர் நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு கோயில் இருக்குது. தமிழகத்தில் அவருக்குன்னு தனிப்பட்ட கோயில் எதுவுமே கிடையாது. இந்த கதை தான் அது. இதெல்லாம் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நாயக்கர் காலத்தில் ஒரிஜினலாக பண்ணப்பட்ட பழங்கள் காய்கறிகளை வச்சு பண்ணப்பட்ட ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் எல்லாம்.
பார்த்தீங்கன்னா இந்த யாழி, இது ஒரு யாழி என்ன பண்ணுதுன்னா ஒரு யானையை அட்டாக் பண்ணுது. கீழே இன்னொரு யாழி பார்த்திங்கன்னா 2 யாழி ஒரு யானையை அட்டாக் பண்ணுற மாதிரி. இதுதான் அந்த மகர யாழின்னு சொல்லுவோம். மகரம்னா முதல்ல. ஸோ பாதி உடம்பு முதல்ல, பின்னாடி பாதி மயிலோட தோகை. இது மகர யாழி. இது அந்த எலஃபண்ட்டு. இந்த யானையை இந்த 2 யாழியும் அட்டாக் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யாழி பின்னாடி தாக்குது, இந்த மகர யாழி அந்த தும்பிக்கையை தாக்குது. ரொம்ப அழகான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு லேடி அந்த பிள்ளையில் பார்த்தது 3 விதமான யோகா. இது 4 விதமான யோகா. 1 2 3, இன்னொன்று டோட்டலாக உட்காந்துருக்குற மாதிரி. இது 4வது போஸ். மொத்தம் 4 உடம்பு இருக்குது, ஆனால் ஒரே ஒரு தலை. ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இதெல்லாம் இந்த 5மே 5 விதமான சாளரங்கள்னு சொல்லுவோம். ஜன்னல் ஒன்று ஒரு ஸ்டோனில் பண்ண ஜன்னல். அதெல்லாம் எல்லாமே வெண்டிலேஷனுக்காக, காற்றுக்காக செஞ்சுருக்காங்க. 5 விதமான ஸ்டோன்ஸ். ஒரு லேடி ஒரு குரங்கு தலையில் பேன் பார்க்குற மாதிரி. ஜஸ்ட் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங், ஒரு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான சிற்பங்கள் தான் இதெல்லாம். ஆனால் குரங்கு எடுத்துகிட்டு சாப்பிடும் இல்லையா. இது ஜக்லிங். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் அது. ஸோ அந்த கத்தியோட அந்த முனையில் கத்தியை வச்சுக்கிட்டு, மூக்கில் கத்தியை வச்சுக்கிட்டு பந்து தூக்கி விளாட்ற மாதிரி இந்த பால் இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் இது. இது வாலி வதம் இங்கே பார்க்கலாம். வாலி சுக்குரு 2 பேரும் சண்டை பண்ணுறாங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள சண்டை. ராமர் லக்ஷ்மணன் அங்கே நிற்கிறாங்க. ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விடுறாரு, வாலியை வதம் பண்ணுறாரு. வாலியோட ஒய்ஃபு, வாலியோட பையன், மற்ற வானரங்க எல்லாமே அழுவுற சீன். வாலி வதம் முக்கியமான பாட்டு ராமாயணத்தில். எல்லாமே இந்த டான்ஸ் ப்ராசஸ் தான். எங்கே பார்த்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நடனக்கலைக்கு முக்கியமான ஒரு குறிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் கிளாஸாக பாடுங்க. எங்கே பார்த்தாலுமே இவங்கெல்லாம் இந்த கோயிலில் பணி புரிஞ்சவங்க, வேலை பார்த்தவங்க. 108 ஓதுவார்கள்னு பேர். இந்த 108 ஓதுவார்களுக்கும் இந்த தலைக்கு மேலே, ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலேயும் அந்த செவுத்தில் அவங்க பேர், அவங்க வாங்கின அந்த தீட்சிதைன்னு சொல்லுவோம், எங்கேருந்து வந்தாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க அந்த கால தமிழில். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த கல்வெட்டு இருக்குது. அதான் ஸ்பெஷல் இங்கே. இது உள்ள எல்லாத்துலேயுமே சிற்பங்கள் இருந்தது. ஒரு பாக்ஸ்லேயும் எல்லாத்தையுமே ஏஎஸ்ஐ சேஃப்டிக்காக எல்லாத்தையும் தஞ்சாவூர் மியூசியத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாமே எம்டியாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே ஒன்று ஒரு கடவுள் இருந்துச்சு ஒரு பாக்ஸ்லேயே. கீழே எல்லாமே இந்த டான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் யாழி, சிம்மமுக யாழி, இந்த சிங்க ஃபேஸ் யாழி, இதெல்லாம் டான்ஸ் பண்ணுறது எல்லாமே டான்ஸிங் தான் இங்கே. இது இந்த பக்கம் மறைச்சிங்கன்னா இது ஃபுல்லாக காலை, இதை மறைச்சிட்டிங்கன்னா இது பக்கம் ஃபுல்லாக யானை.
ஒரு பக்கம் காளை, ஒரு பக்கம் யானை. இதுக்கு பேர் ரிஷப குஞ்சரம்னு பேர். ஒன்று இருக்குது. ஆமாம். இது அந்த கிராமத்தில் நடக்கிற இந்த ஆட்டுக்கிடா சண்டை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வின்னர் ரொம்ப ஜெயிச்சுட்டு சந்தோஷமாக கை தூக்குறாரு, அந்த பக்கம் தோத்தவர் தள்ள கை வச்சிருக்காரு. இந்த ஆடு கூட வெக்கத்தில் தலையை குடிச்சிக்கிட்டு பாரு. தோத்ததுக்கான அந்த ஃபீல் பண்ண அந்த ஃபீலிங்கோடு செஞ்சுருக்காங்க இந்த இது. எதுவும் சொல்கிறது அங்கே இருக்காங்க. அது கடைசி தான். இது இந்த கோவிலோட முக்கியமான ஒரு பாட்டு இசை படிக்கட்டுன்னு பேர், மியூசிக்கல் ஸ்டெப்ஸ் அது. ஸோ ஒரு சில கோயிலில் மியூசிக்கல்லே பில்லர் இருக்கும், இங்கே மியூசிக்கல்லே ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு மூமெண்ட் ஸ்டெப்ஸ் இங்கே பார்க்கலாம். எவ்ரி ஸ்டெப்ஸ் மேக் எவ்ரி சவுண்டு, ஒரு ஸ்டெப்ஸும் ஒரு படிகள் மியூசிக்கல் ஸ்டெப்ஸ் அது. இதுவா அதுவா? இது அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது. ஸோ கவர்மெண்ட் சைடு லோக்கல் பீப்புள்ஸ் டெஸ்ட்ராய்ட் பண்ணுறாங்க, உடைக்கிறாங்கன்றதுக்காக, சேஃப்டி ரீசனுக்காக அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம டச் பண்ண முடியாது, கிட்ட போக முடியாது. ஏஎஸ்ஐ டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நம்ம லோக்கல் பீப்புள்ஸும் இந்த ஹோல் வழியாக கல்லை தூக்கி போடுறது இன்னமும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுதான் ரொம்ப அழகு இந்த கோயிலோட லேண்ட்மார்க்கு. மியூசிக் இசை படிக்கட்டுன்னா அது இதுதான், மியூசிக்கல் ஸ்டெப்ஸு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் கேட்டு, மெயின் கேட். சோழா பீரியடில் அப்படி தான் வரணும், அப்படி தான் போகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்நிய படையெடுப்பு, இயற்கை சீற்றத்தால் டோட்டலாக எல்லாமே உடஞ்சிச்சு. ஜஸ்ட்டு கருங்கல்லால் ஆன பேஸ் மட்டம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மேலே இருந்த 7 நிலை கோபுரம் இருந்தது மேலே, அது எல்லாமே காலத்தால் அழிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ எம்டிஆர் தான் கோபுரம் இருந்திருக்கு 7 நிலை கோபுரம், 7 லேயர் இருந்திருக்கு. ஓகே. இது 2 லேயர், அது 7 லேயர். பொதுவாக எல்லா கோபுரங்களும் தான் பெருசாக இருக்கும் கோயிலில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருந்திருக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இல்லை. சிவன் கோயிலில் சுற்றி நந்தி இருக்கும். தஞ்சாவூர்லாம் அப்படி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம், தஞ்சாவூர் அப்படி தான் இருக்கும். சிவன் கோயிலில் நந்தி பார்க்கலாம், விநாயகர் கோயிலில் மூஷிகம் எலி பார்க்கலாம், முருகன் கோயிலில் மயில் பார்க்கலாம். அந்தந்த கடவுளுக்கு உண்டான அந்த வாகனங்களை சுற்றி வச்சுருப்பாங்க. எல்லா கோயிலும் இது கம்பல்சரி உண்டு. ஓகே. நந்தி நல்லா பெருசாக இருக்குது. ஆமாம், இதோட டான்ஸிங் இதெல்லாம் போட்டுருவாங்க. ஆமாம், இது எல்லாமே டான்ஸிங் ஸ்டெப்ஸ் தான். அது மியூசிக்கல் ஸ்டெப் மாதிரி, இது டான்ஸிங் ஸ்டெப்ஸு. எல்லா படிக்கட்டுலேயும் ஒரு விதமான டான்ஸ் ப்ரோசஸ் பார்க்கலாம் இங்கே. அதான் இது ஸ்பெஷலு. எங்கே பார்த்தாலுமே அந்த டான்ஸிங் மூமெண்ட்ஸ். என்னது யாத்த முடிஞ்சிச்சு. நீங்கள் வாங்க போறீங்களா?